தூதனாக சென்று என்னோட மகன் அபிமன்னனை உங்க அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க. அது சீக்கிரம் அபிமன்யு வீடு லோன் போடுற கைதை ஆட்டுக்கு மாட்டுக்கு லோன் போடுற பைசிக்கலாம் வதக்கு லோன் போடுற கைதை தேவடா பையன் கேக்குற வந்ததும் தேவடா பையன் கேக்குறேன் தேவடா பையன் அண்ணன் போன பையன் எப்படி அடிக்க போறான்? அவன் என்னடா பேசுனா? டேய் அப்படிலாம் பேசாதடா கைடா. என்னன்னு? கண்ணோடு பதிலெல்லாம் பேசாதடா டேய். அவர் போய் கண்ணோடு பதில் கேக்குறாடா. ஏய் அப்படி கேக்குறா. ஹேய் ஓ என்ன பேசுறா? அப்பா போய் உங்க அம்மா கண்டுபிடிச்சு அப்ப பொறுத்தானே. அவர் இருந்தே அப்ப நீ தான் போறீங்க. விபரம் தெரியாத அடிக்காத. ஆமா. இங்க வர்றா. என்ன? என்ன இது? நீங்க தானே அவன் சொல்லுங்க. சரி வாங்க. வாங்க வாங்க வாங்க. கம்பெனி ரெண்டா. டேய், நீ வந்து வா. வாங்க ஐயா வணக்கம் வணக்கம். வாங்க வந்து. ஐயா வாங்க ஐயா வணக்கம். நல்லவனா வாங்க. வணக்கம். நீங்க நாளை சொட்டு. ஆகட்டும். ஆகட்டும் ஐயா. போய். மோட பண்ணி பிடி ஓடுறா. நான் காடு பண்ணி அடிச்சு ஓடுறா. ஏய் ஆமா சாமி. வர போய். யாரா போய்? நீ அப்புறம் மச்சான் கூப்பிடுறா. டேய் நீ கூட்டலாம். யாரு? அப்படி வாஜாரு. கம்பெனி வாஜாருங்க. மச்சான் வணக்கம் மச்சான். சரி வை. ராஜாரே நீ அப்புறம் மச்சான்டா. நீ கொடுத்தாலும் நான் கொடுத்தாலும் எல்லாம் ஒண்ணுதானே. டேய் பீலமன் சோடா. இல்ல சபை இருக்கு சபை. எவர்பட சபை. இத பெருத தேவ சபை. பரதமர சபை. டேய் இல்ல சபையில அமர்ந்திருக்கூடிய நன்மக வண்ணத்தாருக்கு. நன்மக வண்ணத்தாருக்கு. நாவிலே குளி இருக்கு. நற்காலி வாணிக்கு. நாம் நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கூடிய இந்த அத்தனை எல்லா உள்ளங்களா. தச்சு ஒன்று சமயமள விலையும் கத்தரக்கூடிய இந்த ஒரு முத்தமான வாதத்துக்கு முருகபெருமான் வாதத்துக்கு உங்கள் இருவருக்கும் வணக்கம். வணக்கம். கணேசே. சொல்லுவா. ஹாய் ஹலோ ஐவரி நான் டெபியூன். சுபத்திற்கு பிறந்த இவர் பெயர் அபிமன்யன். அபிமன்யம். அபிமன்ய புல். அபிமன்யு. அபிமன்யுன்னு சொல்றா. கபியாடி. அபிமன்யு புல். இவன் அப்பா படம் அந்த தீபாவளி நடிக்கிறவன் எனக்கு கண்டிப்பா எனக்கு உண்டாக்கிருப்பான்னு நினைக்கிறேன். அதான் படம் சொன்னாங்க. அபிமன்யு. 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 அப்படி சொல்லு. அபிமன்யு புல்லுன்னு சொல்லாத. அது போய் சொல்லவே சொல்றியா? அவன் அப்படியே அவன் பொறுத்துக்கிறான். உதவி கேட்டுட்டு வாங்குறான் போய். ஏய் ஏன் தந்தை உலகக்கூடிய அந்தல வெறுவனைக்கு ஏன் தாய் உலகக்கூடிய சுபத்திரைக்கு அல்லி கண்ணாகு பிள்ளைக்கு பின்னாடி ஒரே ஒரு பிள்ளை என்னுடைய பேரு அபிமன்யு பாலு. அபிமன்யு. அபிமன்யு. அப்படியே அபிமன்யு. ஏய்
நான் ஒண்ணுடா ரவி. சிரிக்க செத்தனை பள்ளி கட்டுமே கம்யூனிட்டி பையா அங்க நடக்கிறாங்க. ஏய், என் மகன் ஒருத்தரை கை தீண்டி அடிக்க மாட்டான். வாய்ப்புடி தேவையா போல வந்து கந்தன போத பையன் என் மனடி கடுங்க சரியில்லை. ஆமா, என் மனடி கூட்டம் வீட்டுல ரவி நான் ஒண்ணுடா ரவி. நான் அது பண்ணண்டா ரவி. நான் எதை சொல்லி கொடுக்குறேன் பத்தியா? நான் அது பண்ணண்டா இதாக பண்ணா என்ன பண்ண நானும் ரவி நானும் என் மாமா மகளா பாரு சுந்தரியம் இருவரும் ரவி ரவி நான் கூட பண்ணேன். என்ன பண்ண நீ என்ன பண்ண? நீ யார என்ன பண்ண? என்ன பண்ண எம்மா ரூமா கேக்குறான் பத்தியா? இல்ல நீ யார என்ன பண்ண? என்னுடைய மாமா மகள் இல்லாமல் யாரு யாரு பச்சலா என்னுடைய சுந்தரி அவளை நானும் ரவி என்னங்க ரவி ஓ நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுவோம். நான் கூட பண்ண தெரியுமா? என்னடா நானும் லவ் பண்ணேன். யாரு? நானும் என் மாமியாரும். சின்ன மாமியாரா காலுக்கான பொண்டாட்டி யாரு மாமியார் தெரியலுங்க கண்ணு தெரியலுங்க ஓ ஆமாண்டா ஒத்துக்க இந்த வீதி வழியில நடந்து வந்தா என்னைய பாருங்க எப்படி கூப்பிடுவாருங்க இந்த வீதியில நடந்து வந்தோம். எல்லா பாக்கல் மக்களும் சுந்தரி காத்த கணவன் பகவானுடைய மருமகன் லட்சுமியுடைய மருமகன் அது வருகிறார். ஏற்றி போற்றுவார் எல்லோரும் ஜோடி பகவானுடைய மருமகன் அந்த சுந்தரி காத்த கணவன் ஜோடி பொறுத்த கருத்து அப்படி எல்லோரும் ஏத்து போட்டு அப்படி ஏற்று போட்டுவாருங்க. அது மட்டும் என்னடா சொல்லுங்க. என்னுடைய பெரிய தலைவர் பீமாச்சானே அவரை விட அவருக்கோ 16,000 ஏழபலம் 10,000 சிங்கபலம் அவரை விட 5 மடங்கு பெரியாள் 80,000 ஏழபலம் 50,000 சிங்கபலம் எடுத்த அபிமன்யு. அப்பா சரிங்க நல்ல விளக்கமா புரிஞ்சுச்சு. ரைட்டுங்க ரவி ஏழமலை ஐயோ எங்க வாயாங்க அவனே பொண்ணாச்சு மூஞ்ச தொட்டா மயமாயின்னு காயாச்சு விடு முன்ன பொண்ணாச்சு மூஞ்ச தொட்டா மயமாயின்னு இருக்கும். ஆம்பளை மூஞ்சி தொட்ட முறன்னு இல்ல மீசின் தாடி குத்தல அப்ப பாக்க சின்னஞ்சிறு வயதுல நானும் என் மாமா மகளும் சுந்தரியம் வர்றோம் பாடசாலை படித்துக் கொண்டு படிச்சிருந்தீங்க அப்படி பள்ளிக்கூடத்துல ஆமாடா படிச்சிருந்தீங்க பரவாயில்ல
அப்படி படுத்து ஒரு சமயத்துல படிக்குள்ளேவா? படிக்குள்ளாடா சின்ன வயசுலடா படிக்கும் போது ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. அப்பே ட்ரைனிங் எடுக்குதுடா. அப்பே ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. பரவாயில்ல. ஏய் பரவாயில்ல, நெஞ்சு ட்ரைனிங்கா? நீ என்ன ட்ரைனிங் எங்க கொண்டு போற? ட்ரைனிங் எடுத்துறீங்க? படிச்சு நீங்க போது எப்படி முன்னால பின்னால எப்படி ட்ரைனிங்? கத்துறீங்க? கம்பெனி வாஜா தானே, அது இருந்தா என்னங்க? பெரிய மனுஷி தானே. ஏங்க வாஜர் இருந்தா என்ன பண்றதுங்க? பேச வேண்டியது பேசித்தானே ஆகணும். ஏடா செத்த கிளி கூண்டு இருக்கு. ஏய், அப்படி செல்லத்தில் வயதுல இருவர் பாடசாலை படித்து கொண்ட சமயத்துல போனால் தளத்துல என் மாமா மலைங்கிற மாதிரி சுந்தரி அவளை அளவர் பள்ளிக்கூடத்துக்கு அழைக்காமல் பெருத்தவர் கிணறு இருந்தது. சேவைகளா ரவுண்ட் காலரு அப்படி போன உடனே ஏய், அந்த கிணத்த ஓடி போய் ஆச்சா எட்டி பார்த்தா எட்டி பார்த்தது அவளை கையில போட்டு அவர் கல்யாணி மோதிரம் மோதிரம் அந்த மோதிரம் கீழே விழுந்து கேட்டு உள்ள வந்துருச்சு. அப்படி வீல உடனே மாமா மாமா கன்றாவியா போச்சு டேய். ஏற்கனவே சனியாக்குற ரெண்டு சனியாக்குறான். அவன் புள்ள அவன் எப்ப காஞ்சி போன தெரியல. மாமா 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 அப்படின்னு ஓடி வந்தவன் ஐயா இங்க போற இல்ல ஒண்ணு இல்லங்க. ஓடாது மாதிரிங்க இடிக்கல பின்ன. மாமா அப்படின்னு ஓடி வந்தான். என்ன சுத்தரி உனக்கு என்ன நடந்தது? யார் என்ன செய்தாங்க அப்படின்னு கேட்ட உடனே மாமா யாரும் ஒண்ணு செய்யல. என்ன அடிக்கல. நான் போனது மாதிரி கல்யாணம் மோதிரம் என் கிணத்துல விழுந்து விட்டு எட்டி பார்க்கும்போது கிணத்துல விழுந்து போச்சு. மோதிரம் அப்படி எட்டி பார்க்க காய்ச்சி கிணத்துல விழுந்துச்சு. கிணத்துல விழுந்து விட்டது. இந்த மோதிரத்தை நீ மாமா வாங்கி தானே எடுத்து கொடு. எடுத்து கொடு. இந்த மோதிரம் போனா எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா அடிப்பாங்க. இந்த மோதிரத்தை எடுத்து கொடு மாமா. அப்படி தெரிவித்தா கேட்டது. அப்படி தெரிவித்த உடனே அப்போ இந்த மோதிரத்தை எடுத்து எனக்கு என்ன தருவேன்? இந்த மோதிரத்தை எடுத்து கொடுத்தாங்க என்ன படிச்சு கொடுப்பா நீ அப்படியே சுந்தரி கேட்டாரு. ஒரு சின்ன அப்படி சுந்தரி கேட்ட உடனே அப்போ அம்மா உனக்கு கோசரம் நான் என்னையே தருகிறேன். இந்த மோதிரம் எடுத்து கொடுத்தாங்க உனக்காக என்ன தருகிறேன். காலையில் கிளச்சி விட்ட கனியாணி எடுத்து தந்த அந்த பாவியால் என்று சொல்ற பச்சைமாய் எடுத்து தந்த அந்த சூரிய வடிவமுள்ள சுந்தரி மகிழ்ந்த போது இந்த காலையில கிளச்சி விட்டு கனியாணி எடுத்து தந்தேன். அப்போ அவளோ அளவார் ஏற்கனவே காலத்து என் தந்தையை விளங்கக்கூடிய அர்ஜுன பெருமான் சின்ன வயதிலே குருநாத விளங்கக்கூடிய குருச்சாந்தி விளைகளுக்கும் ஒரே குரு யாரு? அவர்தான் துணாச்சாரி. அவர் அருகம்புல கொண்டு வந்து கிணத்துல எது இருந்தாலும் சரி அந்த அருகம்புல ஒன்றா போட்டி மந்திரத்தை சொல்லி அந்த பானத்தை விட்டா கிணத்துக்குள்ள இருந்து அவர் என் தந்தைக்கு அந்த குருநாதர் விளங்கக்கூடிய துணாச்சாரி தெரிவித்தார். என் தந்தை அர்ஜுன பெருமான் நான் கட்டு அப்படி கட்ட உடனே அன்று தினத்துல அந்த மந்திர உதவியது மதுரை எடுக்கிறதுக்கு அப்படி மதுரை எடுத்த தவணை அப்படி தந்து அப்படி கொடுத்த உடனே ஆமா ஆமா அப்படின்னு தெரிவித்தான். சரி அந்த மோதிரத்தை எடுத்து நான் வச்ச மாதிரி போட்ட மாதிரி தம்பி போச்சு. போட்டியா மோசத்துங்க அவர் கேட்டப்பா இப்ப மொனவால் வச்சாரு அப்படி கொஞ்சம் நான் போறேன். போட்டியான்னு என் மாமா மகளை விளங்கக்கூடிய அதான் சுந்தரி விரல நீட்டியது. வச்சு போடு அப்படி சொல்லு. அதான் விளக்கம் அதான் சொல்றாரு. விரல பிடிச்சு அப்படி கொஞ்சமா நடந்தே வர வேண்டியதான். அப்புறம் என்ன பண்ணீங்க? அப்படி போட்ட உடனே அப்படியே டைட்டா பண்ணு மாமா இன்றில இருந்து சரி
அதோ பார் என் ஆதித்த பகவான் சூரிய மேல சத்தியமாக ஆகாய பூமி பூமாதேவி அறிய இன்றிலிருந்து நான் திருமணம் மட்டும் செய்துட்டேன் உன்னதான் செய்துக்குவேன் திருமணம் செய்வேன். அப்ப சத்தியம் பண்ணிக்கிறீங்க. இருவரும் சின்னஞ்சிறு வயதிலே மோதிரத்தை மாத்தி ஏதோ பார் இந்த மனது என்று சொல்லக்கூடிய கோயிலை வைத்து மாலை மாலையா மாத்திக்கிட்டோம். மாத்திக்கிட்டு அவளை பாதி கல்யாணம் முடிச்ச மாதிரி நான் எந்த நேரம் பார்த்தாலும் யார பார்த்தாலும் என் மாமா மகள் ஒரு விளையாட்டு பள்ளி உள்ள போறோம். சரி நீங்க இருவரும் வந்த செய்தி என்ன? எங்க அம்மா அம்மாடா எங்க அம்மாடா எங்க போறீங்க? உட்காருதா கடை நான் போய் சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்டு போங்க. அப்படி இருந்தா தாய் இருந்தா மகன் ஹாப்பி மன வந்து சொல்றேன். சரி வர என் புள்ள வரல புள்ள லவடா புள்ள அப்பா சொல்லடா சோத்தமிச்சி சொல்லடா சொல்லடா சோத்தமிச்சி சோறு என்ன அமுக்குறீங்களா சொல்லி வர ஒரே நிமிஷம் நேத்தா திருப்பதி போனோம். ஆட்டுல போடணும் நாம சொல்லி ஆட்டம் நாடகம் காலைய மகத்துல எங்க இருக்கிற நாடகத்தை போய் தரமா அப்படின்னு அதனால நான் திருப்பதி இருக்கிறேன்னு சொன்னான். பார்த்தோம் அந்த திருப்பதி பகவானை பார்த்தாலும் லட்டு வாங்கினாலும் இல்லையோ தெரியாது சாப்பிட்டானே தெரியாது மறுநாள் பார்த்தா சாயந்தரம் அதான் மட்டும் அடுத்து லட்டு எடுத்து மாட்டாரு. சாமி பார்த்தா அதையும் பார்த்தேன். இது நினைப்போ இருந்துதா சாமி அந்த சிந்தனை இருக்குது. வீட்டுக்கார கூட இந்த அர்த்தம் ஒண்ணு உட்காந்து செய்யறாமா பையன் அம்மாட்ட வேலை கத்து போற பையன் நினைக்கிறேன். ஏண்டா நீ உங்க அம்மா கிட்ட அக்கா கிட்ட அப்படிதான் கத்துக்கியா? நான் பாரு இப்படியா சுகமாக இன்னைக்குதான் வீரவாழ அபிமன் பேரு. என்ன மாதிரி இந்த உலகத்துல யாரும் பிள்ளை பெக்க முடியாதுடா ரவி. அது மாதிரி நான் மட்டும்தான் சொல்லணும்னு நினைக்காத. எங்க அம்மா கூட சொன்னாங்க கொஞ்சம் பெத்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னாங்க. அதனாலதான் என்ன மாதிரி ஒரு உலகத்திலே பிள்ளை பெக்க முடியாது நான் மட்டும் சொல்லுவேன். இந்த தாய்க்குள்ள எல்லாருமே அது சொல்லணும். அது எதனால தெரியுமா? அவங்கவுங்க பெற்றெடுத்த பிள்ளை அவர்களுக்கு ஊசி. அதுவாதான் உண்மைதான். காக்க குஞ்சு கருப்பா இருந்தாலும் சரி தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று சொல்வார்கள். என்னதாலும் அவன் குஞ்சு அவங்க தான் வயசு. அப்பா பாப்பா அதுகிட்ட எனக்கு உட்காடுறா. நீங்க அங்க போங்க உங்க இடத்துக்கு போங்க. அபிமன்யு அட தங்கம் மேயனா தூபாலா
சிங்கக்குட்டி இந்த புவியில் பிறக்க வேண்டுமானால் தாயினுடைய கர்ப்பத்தில் 12 வருஷம் ஒரு மாமாக்கம் 12 வருஷத்துல ஒரு குட்டி போடும் சிங்கம் குட்டி போடுமா? ஆமா. அப்ப 12 வருடத்திற்கு பிறகு அந்த குட்டி போடுதுன்னு சொன்னா மதம் புரிந்திய யானை எங்க இருக்கிறதோ, எந்த வீச்சில் நடமாடுகிறதோ அங்க சென்று அங்க ஓரம் யானைக்கு தெரியாமல் நின்று குட்டியை பயின்று எடுக்க வேண்டுமானால் அந்த குட்டி கீழே விடாமல் தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்து வெளியே வந்து அந்த மதம் புரிந்திய யானை பாய்ந்து அந்த யானை மண்டியை உடைத்து ரத்தத்தை அடித்து ரத்தத்தை கொடுத்தால் அதற்கு பேர் சிங்கக்குட்டி. அப்படி தவறு கீழ்ந்து போச்சு அந்த தாய் சிங்கமே அதை அடிச்சு கொன்று விடும். அதை அடிச்சு கொண்டு ஜாதிகாணி வர்க்க முடியாது அந்த மாதிரி அது சிங்கக்குட்டி. அவர் தவறு இருந்தா சிம்மக்குட்டி. சிம்மக்குட்டி அந்த சிம்மக்குட்டியா இல்லாமல் உன்னை சிங்கக்குட்டியாக பயின்றெடுத்தாரே, அதனால் என் தாடினை பணிந்தாதினார் இந்த பாட்டு கூட விளக்க அப்புறம் சொல்றேன். என் புள்ளைய பாத்துட்டு சிரிச்சுக்கினே இருக்கிறே, என்ன காரணம்? நீ பாத்து பாருங்க அது பிடிப்பிடி ஒரு காக்கா அப்படி என்னுடைய பாதத்தை படித்தபடியால் இந்த முருகப்பெருமானுடைய அருளை பெற்று என்னுடைய அண்ணன் கோபால கண்ணன் மாமன் அருள் பெற்று சுகமாக வாழக்கடவது ஆசீர்வாதம். அம்மா அப்படி கேட்டாலும் மட்டும் என்ன அம்மா சிங்கம் போல் என்னை பயின்ற என்ன செய்தி? எதற்காக வர வைக்க? நீ காலையில இருந்து சாப்பிட்டியா? இல்ல. இந்த கட்டிக்கார பையன் ரவி கிட்ட கூட்டிக்கிட்டு எந்தெந்த கடைக்கு போயிட்டு வரே என்ன ஒண்ணு புரியல. அம்மா அப்பா சீக்கிரம் நான் சாப்பிட்டேன், நான் வேடிக்கை போய் வரேன். என்னுடைய நண்பர் சின்ன பையா இருக்கிறாயே நண்பர்களோடு. அம்மா என் தந்தை பீமஜான இருக்கிறவர், அவருக்கோ 16,000 பலம். உண்மைதான். 10,000 சிங்க பலம். அவரை விட 5 மடங்கு பெரிய ஆள். 80,000 பலம், 50,000 சிங்க பலம். சரி, இந்த சிங்க புலி கட்ட என்கிட்ட நம்ம தோழர்களோடு நான் காட்டுக்கு போறேன். ஆகட்டும், சென்று காட்டுக்கு போற வேண்டாம், குதிரை போறேன். சுடுகாடு பாருங்க. வேட்டைக்கு போறாரா? சரி வாங்க ராஜா புள்ளடா. வேட்டைக்கு போலாமா? கிளம்பு. வேட்டையாட்டு போவாரு. நீங்க அடிச்சுக்க பாரு பானம் ஒரு அடி அப்படியே கர சுத்தின்னு கீழே விழுந்து போச்சு. ராமசாமி தோய மாறிய வந்து
முத்துமை வேட்டையாடி அளவ கூடிய நாமம் இந்த கோலையம் அது செய்யிக்க நாடிய வனமும் இந்த நல்லமான புலிகள் தன்னை இதோ வேடிக்கையுடன் ஆடி வேட்டைகள் செய்வோம். இத வேட்டையாடி கொஞ்சம் ஆயாசமா இருக்கிறது. இத பாரு பெருத்தாள மரம் முதல்ல அடிச்சுக்க பாத்தியா, அந்த விலங்க போய் ஈத்துட்டு வந்து ஒரு பக்கமா போடணும். சரி, கொஞ்சம் சாதாரண விலங்காது அப்படியே கரை கண்ணு சுத்தி வச்சு பாரு சித்தரும்பு அடிச்ச வேட்டியில சிங்கம் சிங்கம். சரி அமரவும். வேட்டையாடி வீசிய காற்றில் பாரா இது எடுத்து அறிந்தோமான நமக்கு வந்த வாசகம் ஆகும் அப்பா வாசித்து எறிவோமே. நிருபத்தை பார்த்தா மஞ்சளுக்கா பணிந்து மஞ்சள் போட்டு வந்து இருக்கிறது. இது எங்கத்தனமா வந்து இருக்கிறது. இது நிருபத்தை பார்த்தா தாய் சுந்தாவின் நிருபம் சும்மா இந்த நிருபத்தை பார்த்தா கண்டிப்பா சரி. மாமன் மகள் என்று கொடுத்து நம்ம படிக்கூடாது. அரண்மனை சென்று அம்மா இடத்துல கொடுத்து அம்மா படி சொல்லட்டும். பாடிய வந்ததென்ன செப்புவா என்றாருக்கு என் செல்வ கண்மணியே பாரா என்ன ஏகி அனுப்புவாயே என் மகன் எங்கே போகிறான்? என்ன விளக்கு சொல்லாதே போறானே. கொடுக்கவே இல்லையா? அதுக்குள்ள அம்மா பட்டு சொல்லுமா, அம்மா பட்டு சொல்லுமா, அம்மா பட்டுதா சொல்லுமா, அம்மா பட்டுதா சொல்லு. அம்மா வீட்டுக்கு பிடிக்கும்.
சரி இது நல்லா படிச்சவங்கதான் எழுதிக்கோங்க மாட்டேங்குது. இல்ல குட்டிச்சோரா போனோமா இதுதான் போய் நான் கேக்குறேன் அப்புறம் பாரு. பாரு. சரி ஆ. இது ஒரு லெட்டர். ஆமா இது கிழிச்சிட்டு படிக்கலாமா படிச்சிட்டு கிழிக்கலாமா? இல்ல கீழ்ச்சிட்டு படிக்கிறது. ஓ அப்படியா? கீழ்ச்சிட்டு படிக்கிறது கிழிச்சிட்டு படிச்சா தெரியுமா? ஏம்மா அந்த மொனையில ஒட்டிக்கிது பாரு அத புடிச்சு கீ ரைட் ரைட். அப்புறம் நல்ல விரி எனக்கு தெரியும் போ. அப்புறம் படி கிழிச்சிட்டேன். ஆஹா அம்மா அப்ப கோமனாவத்தான தெரியலடா. அது உனக்குதான் தெரியும் எங்களுக்கு தெரியும். எப்ப காட்டின ரவி இதை வாசித்து பார்க்கிறேன் பார். விபரமா பதத்தை இல்லாத என் மகனை வீட்டு முழு வெட்டி தேவையாளுக்கு நீ என் பக்கத்துல இருக்கிறது செனத்தால நான் மடியில் வெட்டி கட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. கொட்டிக்கிட்டே இருக்கிறேன். ஆமா தேவையா பையன் என்ன ஒன்னே சொன்ன மகனை சொன்ன ஓ என் புள்ளைய தேவையா அப்படின்னு தேவையா நான் தேவையா இருந்தா என் புள்ள அது ஒன்னே சொல்லல மகனை சொன்ன ஒன்னும் சொல்லாத. ஒரே நிமிஷம் என்ன அத பாரு ஆடா சால இந்த அத்தனை மாதிரி யார அனுப்புற இந்த ரவி தான் இவனும் அத உட்கார்ந்து கட்டிக்காரா மச்சான் மச்சான் மத்தல மச்சான் வர மச்சான் இவன் வந்து அபிமன்னா அம்மா வச்சாரு வாடாங்க போல இந்த கையை அப்படின்னா என்னமா அப்படின்னு என்னடா அப்படி கையை காட்டினா அப்படி இல்லம்மா அபிமன்னா டீ சாப்பிடுறாங்க அபிமன்னா எங்க வீட்டு தவிடுக்குது உங்க வீட்டு அரிசிக்குது நீ அரிசியா இல்ல நான் தவிட்டு எடுத்தாரன் ரெண்டும் ஒன்னா கலந்து ஊதி 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 நம்ம தின்னலாம். ஏன் இது ஒண்ணு கலக்காதே தின்னா என்ன ஊத முடியாது இல்ல தவிட ஊதுனா போகுமா? இவன் இது சொன்னான் அது மத்தால ஆரம்பிச்சான் மச்சான் வாடா பீடி குடி போலாம் அப்படின்னா என்னமா சுருட்டு 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 பார்த்து வைக்கிறது உனக்கு தெரியாது. இல்ல அப்படி சுருட்டு பார்த்து வைக்கிறது படிக்கவே இல்ல. அப்பா இதை படிக்கிறேன் கேள். அண்டர்கோன் தந்தை வரவங்க ஆட்ட கட்டுதாடி வரான். எங்க மாமனார் அண்டர்கோர் தந்தை அண்டர்கோர் தந்தைன்னா இந்த அண்டத்துக்கெல்லாம் தந்தை தேவக்கோமா தாத்தா எங்க மாமனார் மாமனார் குடும்பமா இது என்ன போய் ஒரு சனல் அவன் குஞ்சு அடுத்த வரி படிக்க வேண்டும். அண்டர்கோர் தந்தை எங்க தாத்தா எங்க மாமனார் எங்க தாத்தா எங்க மாமனார் விஜயனார் அடித்த வீட்டுக்காரர் இன்னைக்கு வேஷம் கட்டுறது பயந்துக்குன்னு அப்புறம் தான் அண்டர்கோர் தந்தை விஜயனார் அடித்த அப்பா எங்க வீட்டுக்கார் இருக்கட்டும். என் வீட்டுக்காரர் நினைச்சா ஒரு மாதிரி இருக்குது ரவி. ஆமா அப்போ அண்டர்கோர் தந்தை விஜயனார் அடித்த அபிமன்ய ராஜகோவே தாத்தா எங்க அப்பா என் வீட்டுக்கார மாதிரி இருக்கிறாரு. அன்னைக்கு வர முடியாது. இப்போ அண்டர்கோர் தந்தை விஜயனார் நடித்த அபிமன்ய ராஜகோவை என் பிள்ளைக்கு நிருபம். இந்த வாசகத்தை எழுதும் போதே அம்மா ஒரு நுணுக்கமா எழுதுகிறார். சாதாரண அண்டர்கோர் தந்தை விஜயனார் நடித்த அபிமன்ய ராஜகோவை
அடி அவள் சுந்தரி சுந்தரி அடி அவள் சுந்தரி அப்புறம் நான் பேசுற மட்டும் போயிட்டீங்க அம்மா உம்மால போட்ட கோயிப்பு இருக்கு மட்டார் மட்டார் எடுத்து விடுவோம் உன் மாமனார சொல்லி குத்தம் இல்ல உன் மருமோ எழுதிக்கிறா பாபு அண்டர்கோ தந்தை விஜயனார் அடித்த அந்த அளவுக்கு அடி அவள் சுந்தரி அடி அவள் சுந்தரி நின்னடி கண்புடன் அநேக கோடி வந்தாலும் ஒப்பா கை அவனுக்கு இல்ல சக்களத்தி எவ்வளவு ருசி கொடுத்திருக்கா தேவடியா 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 என்ன பண்ண உனக்கு வருங்கால மனைவி வருங்கால மருமகள் எனக்கு வருங்கால என் மனைவி உன் மனைவி என் காதலி. ஒண்ணுமே தெரியல அதுக்குள்ள வருங்கால மனைவியா மருமகளா அடி அநேக கோடி வந்தாலும் செய்து என் காதலி அவன் மனைவி மண்டலம் எழுதி மண்டலம் அறிய மண்டலம் அறிய எழுதிய நிருபம் எவ்விதம் என்றால் மன்னராம் துரியன் மன்னராம் துரியன் மைந்தனுக்கென கேட்க கொண்டல் மேனியனும் பரியமும் பெற்று குறித்தனல் முகத்தனாலை என்னை கருதிய லக்குணன் தலைமையில் கடுதீபம் ஏற்றி வைத்து வந்தென்னை மனமது செய்யாவிட்டால் மங்கையால் தீயில் விழுகுவேனே. துரியோதனன் என்ன அறியாமல் என்னுடைய அண்ணனும் பரியத்தை மாற்றிக் கொண்டாரமா. இந்த நிருபத்தில் வாசகம் இருக்கிறது. என் மருமகள் சாதாரணமா எழுத மாட்டாளே. பாட்டு பாடினாலே அதுக்கு விளக்கம் சுந்தரியை கொள்ளல் ஆச்சுதோ வீரியமும் போச்சுதோ சுந்தரி துரியன் மைந்தனுக்காகவே தந்திட பரியமும் வந்ததோ நிருபமும். இது இப்ப என்ன பண்ண போற? அந்த துரியோதனன் அப்படியே அவன் பரியும் போறதா கூட இருக்கு. அவன் பரிமாட்டம் எங்க அக்கால வைக்கிறான் பாரு. என் மாமா அந்த எடிய அந்த மடிய அந்த அக்கால வாய் பக்கால வந்து கேட்கலாமா? அவரு கேக்குறது என்னெல்லாம் சேர்த்து அவர் பாப்பா நான் தரேன். எங்க மாமனை கேட்ட என்னெல்லாம் சேர்த்து அந்த எடிய அந்த மடிய அந்த கோலா அந்த மாதாளி மாமன் அப்படி பேசக்கூடாது. எப்படி பரிய மாத்தலாம்? எப்படி மாத்தலாம் தைரியம் இருக்கா அவனுக்கு? அந்த குலத்துக்கு அதுக்காக எடிய குடும்பத்தை கவனமா இப்ப அட துரியனே அந்த பொண்ணுக்காகட்டும். அவன் பையனுக்கு பொண்ணுக்கா பண்ணா நீ எப்படி கொடுக்கலாம்? எங்க மாமங்கிறான் அவனுக்கு தெரியாது. சின்ன சிறு வயசுல நம்ம மகன் தங்க பிள்ளை வாங்கக்கூடிய அபிமன்யன் இருக்கிறான். பச்சலா கேட்ட மணவன் இந்த அபிமன்யன் அப்படின்னு அந்த இடையனுக்கு தெரியாது. அவன் ஆயாளி பொண்டாட்டி போட்டு அவன் தங்கச்சி போட்டு நீ போ. இவரே மூச்சு பாரு வந்துடுறாங்க.
அப்பா அம்மா அதனால அம்மா நான் கட்டி கலையான மாட்டிலே கல்யாணம் பண்ண ஊருக்கு நம்பர் வேற கொடுக்குறீங்க. கல்யாணம் ராமசாமி பண்ணி ஞாபகார் மாதிரி இப்போ மகன்களை துணிச்சலுக்கு அவன் போனா அந்த துவாரகை என்ன நடக்கும் தெரியுமா? கீழ் மேல் ஆக்கி விடுவான், மேல் கீழ் ஆக்கி விடுவான். ஒண்ணுங்க அந்த கருத்துல கூட அனுப்பிட போறேன். அப்பா என் மகள் என் மனைவி விளங்கக்கூடிய என் வருங்கால மனைவி சுந்தரி என் மாமா பச்சலா என்ற சுந்தரி என் சுந்தரி சரியாம நாய்க்கியமா காய் அடிக்க முடியும். நீ அங்கே சென்றால் உங்க மாமன மாதிரி 1008 கிருஷ்ணன் வந்தாலும் சரி தூள் தூள் ஆக்கி விடும். அது எனக்கு தெரியும். அம்மா என் மனைவி பச்சலா என்ற சுந்தரி என்ன திரும்ப சபதம் பண்ணிக்கிறார். அம்மா அந்த அட்டி உண்டோ கல்யாணம் தலைமுடிக்க, அட்டி உண்டோ கல்யாணம் தலைமுடிக்க, அந்த அரவக்கொடி வேந்தன் மக்கள் தன்னை எல்லாம், அரவக்கொடி வேந்தன் மகன் தன்னை எல்லாம் நான் கட்டி வைத்து மனம் புரியாவிட்டார், கட்டி வைத்து மனம் புரியாவிட்டார், நான் மனம் புரியாவிட்டார், அந்த கண்ணை அவள் அக்னியில் இறங்குவேன் என்று, அந்த இட்ட சபதம் அதை முடிக்க வேண்டி, ஒரு சபதம் அதை முடிக்க வேண்டி, பற்றில்ல இன்பமுடன் என்னை பெற்ற, இன்பமுடன் என்னை பெற்ற மாதாவே ஒரு நொடிக்குள் அனுப்புவாயே. அது சரி. இப்போ நீ அங்க போதல, இப்ப நான் போற தோரக்கு எங்க மாமனார் அந்த எடிய அந்த மடிய அந்த கோலம் மாடாடு வச்சுவேன். அவனை மட்டும் கிடையாது, அவன் பொண்ணு காட்டு வந்தான் பார். அந்த பொண்ணு எங்க அத்தைகளா பார், அந்த லட்சுமி எல்லாரும் ஓய் அவளை எங்க போச்சு குச்சி முன்னாடி அந்த பள்ளிக்கூட தாயமா நீ சென்றால் இப்ப விட்டு நான் போய் அம்மா சொல்றது என்னன்னு கேட்டுக்கிட்டு அதனால நீ போக கூடாது. சரி நாங்க நீ போகலாகாதடா. மாமனை நீ பார்க்க மாட்டாய். கோபம் பாவத்தை பாராது. என்ன சொல்ற ரவி? கோபம் அப்படி கிடையாது. இது அப்படி கிடையாது. நீ போய் பொண்ணு கேட்க உனக்கு உரிமை கிடையாது. அந்த வீட்டுல பிறந்த பெண்ணு நான். இது வளர்ந்த அவங்க வீட்டுல வளர்ந்த பிள்ளை. ஆமா, பிறந்தவன் பகவான் கூட பிறந்தவன். சரி, எனக்கு பெண் கேட்பதற்கு உரிமை இருக்கு. அது சட்டங்குது. சரி, அதனால நீ யாரா வந்து பெண் கேட்கறது அப்படின்னு சொல்வார்கள். நான் என்ன சொல்றேன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேணாம். இங்க பாரு, நீ பொண்ணு அசிம்படுத்தி தான் வரணும். உமா அனுப்பு, உங்க அண்ணனை போய் என்ன எனக்கு கேட்டுக்கணும், என்ன சமாச்சாரம் கேட்டுக்கணும், குடுக்கறானா இல்லையா அப்படி நான் பார்த்து வருகிறேன். அம்மா அர்ச்சனை சென்று நீ போய் மாமனோட பெண் கேட்டு சீக்கிரம் ஜெய செய்து வா. அங்க போய் அம்மா போய் வச்சா அடி கூட ஒரு அடி எடுத்து வைக்கலையா? போட்டு தரேன். சீக்கிரம் கல்யாணம் ஊரு நம்பர் குத்து மத்தலக்கார உதவாங்க வச்சிருவோம் போல. வேற சீக்கிரம் அவனுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க. அடக்கத்தட்டா இருக்கு. ஒரு நாள் ஒரு வார்த்தை சொன்னதுனால இன்னும் மறுபடியும் சண்டைக்கு போறேன். நமக்கு அழகா உனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறான். அதை விட உனக்கு என்ன
கடவுள் சத்தியமா இந்த தொழிலுக்கு வந்து என் ஊர்ல யாருமே என்ன மதிக்கல. சரி ரைட் இந்த கோயில் வந்தா என்ன மச்சாங்க. சரி. நீ ஒரு வாரம் சொல்ல பத்தியா சின்ன கொள்ளூர்ல நம்ம குடும்பம் தான் நம்மளுக்கு கோயில், நம்ம பொண்டாட்டி போல தான் நம்மளுக்கு கண்டிப்பா. அன்னியோட சரி அதை வச்சு கொடுத்துருமான்னு ரைட் அவசரப்படாத போ. ஆனா யாரோ புகார் கட்டுவாங்க. ரவி, அது என்ன பண்ணுது போ. இப்போ நான் சென்று என்னுடைய அண்ணன் துவாரக வாசனை பார்த்து பெண் குடிக்கிறேன். அப்பனா